அம்மா வணக்கம். உங்க வணக்கம். பேர் என்னம்மா? ஷீலா என் பேரு. இந்த கோவிலுக்கு எத்தனை வருஷமாம்மா நீங்க வந்துட்டு இருக்கீங்க? 2 வருஷமா வந்துட்டுருக்கோம். இந்த கோவிலுக்கு வந்த பிறகு ஏதாவது உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டிருக்கா? நெறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. எனக்கு முதல்ல வந்து இந்த கோயில்ல வந்து நம்பிக்கை இல்ல. ஆ ஒரு நாள் வந்து அம்மாக்கு ஃபோன் பண்ணும்போது, அப்ப வந்து அவங்க வந்து சொன்னது வந்து, "உங்க பர்ஸ்ல வந்து வேல் இருக்கு. ஒரு வெள்ளி வேல் இருக்கு பாருங்கன்னு" சொன்னாங்க. அது மாரி நெறைய இன்சிடென்ட்ஸ் என்னென்ன இன்சிடென்ட்ஸ்லாம் ஞாபகம் இல்ல எனக்கு. தெரிஞ்சத சொல்றேன். அந்த சாரி கலர் ஆகட்டும், இப்படி படைக்கணும், இது மாரி உங்க வீட்ல வந்து இது மாரி இருக்கு, இது மாரி ஃபோட்டோ இருக்கு, அம்மா பெருமாள் ஃபோட்டோ இருக்கு. இது மாரிலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க. அப்ப எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. அப்பத்துலருந்து எனக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. அப்புறமா மாசத்துல 3வது வாரம் வந்து கண்டிப்பா நான் இங்க வந்துருவேன். வந்து அவங்க ஆசீர்வாதத்த வாங்கிக்கிட்டு போவேன். அப்ப வந்து அந்த நான் வந்து வீட்ல வந்து ஒரு பாயாசம் செஞ்சு வச்சிருந்தா கூட, அம்மா வந்து சாப்பிட்டுட்டு போயிருப்பாங்க. அது எப்படின்னு எனக்கு அதிசயமா இருக்கும். அந்த பாயாசம் கலரு அது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. சரிம்மா, உங்க வாழ்க்கையில ஏதாவது வேண்டியிருக்கீங்களா? வேண்டுனது ஏதாவது நடந்திருக்கா? வேண்டதா? நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு சாதிக்கணுன்ட்டு வந்து நானு ரொம்ப மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. அதனால நான் ஒரு நெட்வொர்க்கிங் பிசினஸ் வந்து எடுத்து பண்ணேன். அது ஒரு 1 1/2 வருஷமா ஆச்சு. அப்புறம் அம்மாகிட்ட வந்து கேட்ட பிறகு, அது படிப்படியா இப்ப நான் வந்து மேல மேல வந்துட்டுருக்கேன், அந்த பிசினஸ்ல. அது அம்மா மூலமா நடந்த மாற்றம் தான். ம். வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அம்மாகிட்ட? வேற எதுக்குன்னா, இப்போ எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அடிக்கடி வேலை பிரச்சனையே வரும். அந்த ஒரு ஒரு வேலை பிரச்சனையும் வந்து அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செ காப்பாத்தி குடுத்துருக்காங்க. அவருக்கு சாதகமாவே வந்து ஒரு ஒரு விஷயத்தையுமே அவரும் அது மாரி ரொம்ப பிலீவ் அவங்க அம்மா மேல. அவரும் வந்து அத கேட்டுட்டே இருப்பாரு. ஆனா அது ஒரு ஒரு தடவையும் செஞ்சு குடுத்துட்டே இருப்பாங்க. அப்புறமா அவருக்கு வேலையில வந்து பிரச்சனை ஆயி, அவரு வந்து அந்த இடத்த விட்டே வெளியே வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும்போதும், அம்மா தான் வந்து காப்பாத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா என் பொண்ணு படிப்பாகட்டும், என் பொண்ணோட வேலையாகட்டும், அவளுக்கும் வேலை இல்லாம ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருந்தா, அம்மாவோட ஆசீர்வாதத்துல அந்த வேலையும் கிடைச்சது. நெறைய வந்து மாற்றங்கள் வந்து நெறைய என் வீட்ல வந்து சேஞ்சஸ் வந்து வர்றத வந்து நான் பார்த்துட்டே இருக்கேன். இங்க வந்து நெறைய சேஞ்சஸ் வந்தது. வந்திருக்கு. வந்திருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாவோட அருள் தான். அம்மாவோட அருளு தான். அம்மா ஃபோட்டோ எங்க வீட்ல இருக்கும். எதுவா இருந்தாலும் அவங்க வந்து அங்க நடமாடுறதையும் நான் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்க. பார்த்துருக்கேன். ஒரு நிழல் மாரி வந்துட்டு போகும். டக்குன்னு நமக்கு தெரியாது அது. அந்த ஏதாவது ஒரு ரூபத்துல வருவாங்க. ஒண்ணு அணில் ரூபத்திலயா இருக்கும், இல்ல பூனை ரூபத்திலயாவது இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு காக்காக்கு போய் சாப்பாடு வைக்கிறதா இருந்தா கூட, அது கத்திக்கிட்டே கத்தி என்ன கூப்பிட்டு வாங்கிட்டு போகும். அது அம்மாவோட சக்தி தான் நெனைக்கிறேன். சரிம்மா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா. வணக்கம். வணக்கம்.